ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 14வது அதிகாரத்தில் 14வது வசனம். துரோகம் பண்ணின இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவர்களுக்குள்ளாக நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவிலே இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுடைய பரிசுத்த ஜீவிதத்தில் அவர்கள் மட்டும்தான் தப்பிக்க முடியும். அவர்கள் பிள்ளைகளெல்லாம் தப்பிக்க முடியாது, அவர்களெல்லாம் மீட்க முடியாது. அந்த 3 புருஷர்கள் அதன் நடுவில் இருந்தாலும் தாங்கள் மாத்திரம் தப்புவார்களே அல்லாமல் குமாரரையாக குமாரத்தியாக தப்பி வைக்க மாட்டார்கள். தேசமும் பாழாய் போகும் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்பதை கர்த்தராகி ஆண்டவர் இருக்கிறார். அதுக்கு மேலே நான் தேசத்தில் துஷ்ட மிருகங்களை அனுப்ப அம்மிருகங்களின் நிமித்தம் ஒருவரும் அதன் வழியாய் நடக்கக்கூடாதபடி வெறுமையாய் பாழாகும். இது எங்கே நடக்கும்? இதோ மனுபுத்திரனே, ஒரு தேசம் எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி கொண்டே இருந்து பாவம் செய்தால் நான் அதற்கு விரோதமாக என் கையை நீட்டி அதன் அப்பம் என்னும் ஆதரவுகளை முறித்து அதில் பஞ்சத்தை அனுப்பி மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடி நாசம் பண்ணுவேன். ஸோ கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. இதில் விக்கிரகங்கள் வணக்கத்தையும் அருவருப்பான காரியங்களையும் குறித்தும் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஸோ இந்த விக்கிரகமும் அருவருப்பான காரியங்களும் எங்கே இருக்கிறதோ அங்கே கொள்ளை நோயும் மிருகங்களால் உண்டான சேதமும் உண்டாயிருக்கும். பாருங்கள், 21வது வசனம் 14. ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறது என்னவென்றால், நான் மனுஷரையும் மிருகங்களையும் நாசம் பண்ணும்படி எருசலேமுக்கு விரோதமாய் பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ள நோய் என்னும் 4 கொடிய தண்டனைகளையும் அனுப்பும்போது எவ்வளவு அதிக சங்கரமாகும். ஆகிலும் இதோ அதில் தப்பி மீதியாகி வெளியே கொண்டு வரப்படுகிற குமாரனும் குமார்த்திகளும் சிலர் இருப்பார்கள். இதோ அவர்கள் உங்கள் அண்டைக்கு புறப்பட்டு வருவார்கள். அப்பொழுது நீங்கள் அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியைகளையும் கண்டு நான் எருசலேமில் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் நான் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து தேற்றப்படுவீர்கள். எனக்கு அருமையானவர்களே, இதோ மீதியாய் பஞ்சத்துக்கும் கொள்ள நோய்க்கும் மிருகங்களுக்கும் துஷ்ட மிருகங்களுக்கு தப்பிச்சு மீதியாய் இருக்கிறவர்கள் வந்து காரியங்களை பேசுவார்கள். இதோ பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களால் தேற்றப்படுவார்கள். எனக்கு அருமையானவர்கள், இந்த நாட்களிலே மீதியாய் இருக்கிற பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகள், நீதிமான்கள், விசுவாசிகள், இதோ மற்றவர்கள் இப்படிப்பட்ட காரியம் சிக்கிக்கொள்ளுகிறவர்களுக்காக தேற்றப்படும்படியாய் கர்த்தர் மீதியாய் வைத்திருக்கிறார். எனவே கர்த்தருடைய மகிமைக்காக இப்படிப்பட்ட விக்கிரக கிரியைகள், அருவருப்பான காரியங்கள், இவைகள் ஜனங்கள் நாசமாய் போய்விடாதபடி பஞ்சத்தில் துஷ்ட மிருகங்கள், பட்டயம், யாரை பார்த்தாலும் கத்தியை வச்சுட்டாலே கோர்ட்டுக்குள்ள ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பாய் செல்லுகிறவர்கள் துப்பாக்கியோடு கடந்து செல்கிறார்கள். அல்லது கோர்ட்டு வாசலிலே கத்தியால் குத்தப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களை, பட்டயம், பஞ்சம், துஷ்ட மிருகங்கள், கொள்ள நோய், இப்பொழுது HMV என்கிற கொள்ள நோய் வந்திருக்கிறது, சீனாவிலிருந்து புறப்படுகிறது. ஸோ இப்படிப்பட்டவைகளிலிருந்து பாதுகாக்க ஒரு கூட்டத்தை மீதியாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். அந்த கூட்டம் கர்த்தரை நம்புகிற கூட்டம், அந்த கூட்டம் விக்கிரக ஆராதனை செய்யாத கூட்டம், அந்த கூட்டம் அருவருப்பை செய்யாத கூட்டம். அவர்கள் இந்த மீதி தப்பிக்கப்பட்டவர்களுக்கு தேற்றப்படும் பொழுது தப்பித்தவர்கள் வந்து இந்த சிக்கிக்கொள்ள போகிறவர்களை தேற்றப்படும் பொழுது நான் எருசலேமில் வரப்பண்ணின தீங்கையும் அதன் மேல் வரப்பண்ணின எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் தேற்றப்படுவார்கள். அவர்களுக்கு அந்த தீங்கு வராது. அவர்கள் மார்க்கத்தையும் அவர்கள் கிரியும் காணும்போது அவர்கள் உங்களுக்கு தேற்றவாய் இருப்பார்கள். மார்க்கம், நம்முடைய மார்க்கம் என்ன? கிறிஸ்தவ மார்க்கம். நம்முடைய மார்க்கம் என்ன? பரிசுத்த மார்க்கம். நம்முடைய மார்க்கம் என்ன? விசுவாச மார்க்கம். நம்முடைய மார்க்கம் என்ன? இந்த மார்க்கத்தை பின்பற்ற அந்த ஜனங்கள் தேற்றப்பட வேண்டும். எனவே எனக்கு அன்புள்ள ஜனங்களை தேற்ற வேண்டும். எச்சிக்கப்பட்டவர்கள், அருவருப்பை விட்டு வெளிவந்தவர்கள், பாவத்தை மன்னிப்பை பெற்றவர்கள், கர்த்தராகிய இயேசுவை தொழுது கொள்கிறவர்கள், அவர்களை தேற்றப்பட வேண்டும்.
பஞ்சத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, பட்டயத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி, கொள்ளும் நோயிலே சிக்கிக்கொள்ளாதபடி, துன்மார்க்கத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி நாம் அவர்களை தேற்ற வேண்டும். அப்படி தேற்றுவோமானால் அவர்கள் நம்முடைய மார்க்கத்தை பின்பற்றி வருவார்கள். தேற்ற பிரயாசப்படுவோம். கர்த்தர் நிச்சயமாக அநேகர் உங்கள் மூலமாய் தேற்றி கர்த்தராய் இயேசுவின் மார்க்கத்துக்கு வர முடியும். வர வைப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள்.